ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கீரை வச்சு ஒரு சத்தான ஒரு சாதமும், அதோடு உருளைக்கிழங்கு முருங்காய் தொக்கு, அதோடு வெண்டைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். அப்படியே காம்போவாக செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு மேல் தோலை சீவிக்கின்னு க முருங்காய் முருங்காவையும் உருளைக்கிழங்கையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதோடு வெண்டைக்காய் நல்லா நீல வாக்கில் நல்லா முழுசாக கழுவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக அருவமனையால் தான் நான் கட் பண்ணுறேன். அதுதான் மசாலாலாம் வறுக்கிறதுக்காக மசாலாலாம் போட்டோம். நீல வாக்கில் அப்படியே கட் பண்ணி போட்டுனா தான் நம்மளுக்கு மசாலா போட்டோம். பொறுமையாக தான் நம்ம இதை செய்ய முடியும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால தானே முருங்கீரை போட்டு பொங்கல் சோறு நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்புலாம் போட்டு அது காம்பினேஷனாக மொறுன்னு வெண்டைக்காய் பொரியலும் முருங்காய் உருளைக்கிழங்கு தொக்கு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கும் முருங்காய் அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ வெண்டைக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். அதோட வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். நான் செய்கிற சமையல் என் சேனலில் பேச்சுலர்லேருந்து பிகினர் வரை எல்லாமே செய்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்படிக்கிட்ட போகிறப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, வெங்காயம், தக்காளி, பருப்பு ஊற வச்சு எடுக்கிறோம். பூண்டு உரித்து வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வெண்டைக்காய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்கீரை சால்ட்டு தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். அதோட கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுன்னு. அதோட பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். டைரக்ட் மிளகாத்தூள். தண்ணி தெளித்து பிசைஞ்சுங்க. எல்லாத்துலேயும் எல்லாம் வெண்டைக்காவிலையும் கூட்ட ஆடுற மாரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க காய் சாப்பிடாதவங்க கூட இதுமாரி மொறுன்னு செய்து கொடுத்தா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சு அந்த வெண்டைக்காவோட ஃபுல்லாகவே அந்த மசாலா கூட்ட ஆகிற மாரி பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது தேவையான அளவு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இங்கேயும் முருங்கீரை சாதம் செய்துக்கலாம். தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், உளுந்து, சீரகம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகா நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கின்னு நல்லா பொரி விடலாம். அதோட சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா 3 போட்டு நல்லா வதக்கலாம். அதோடு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோடு எண்ணெயும் காஞ்சாச்சு. வெண்டைக்காவும் மசாலா ஃபுல்லாகவே கொட்டாயிடுச்சு. அதை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் 2 டைமை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் பொறுமையாக. வெஜ்ஜு அதிகமாக பிடிக்காதவங்க கூட இதை செய்து கொடுத்தா குழந்தைங்க சத்தாக சாப்பிடுவாங்க. அதுவும் தக்காளி 2 சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கி விடலாம். தேவையானாலும் முருங்கீரை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 கொத்து 5-6 கொத்து முருங்கீரை கிள்ளி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சூப்பராக ஹெல்த்தியான சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். முருங்கீரை பருப்புலாம் போட்ட சாதம், அருமையான சாதம். தேவையானாலும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு ஏற்ற மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோடு நல்லா பொரிஞ்சாச்சு. வெண்டைக்காவும் நல்லா திருப்பி விடலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
தண்ணி வந்து நான் 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 3 ஊற்றிக்கின்னு அதோடு வந்து நல்ல தள தளன்னு பருப்பு சேர்த்துக்கலாம். தள தளன்னு இருக்கிறதுக்காக வந்து 3 டம்ளர் தண்ணியும் அதோடு ஒரு 1 1/2 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை சாதம் வந்து தள தளன்னு கிடைக்கும், ஹெல்த்தியான சாதம். கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நாங்கள் வந்து அந்த காலத்துலலாம் சின்ன பசங்கிறப்போ கூட்டாஞ்சோறு இதுமாரி தான் செய்து சாப்பிடுவோம், எல்லாமே ஒன்றா போட்டு சத்தா. வீட்டில் கீரை பிடிக்காதவங்களுக்கு குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்க, இது மாதிரி செய்து கொடுத்தா டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கும் ரொம்ப சேர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி செய்து கொடுங்க. வெண்டைக்காவும் பொரிஞ்சாச்சு, வெண்டைக்காவும் எடுத்துடலாம். சூப்பராக கிறிஸ்பியான வெண்டைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அருமையான வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தொக்குக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துக்கின்னு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு வெங்காயம், அதோடு வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோடு தக்காளியும் சாப் பண்ணி வச்சுக்கிறோம். பூண்டு ஒரு 5 6 சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, ஒரு 5 6 பூண்டு பல் சேர்த்துக்கின்னு, பச்சை மிளகா 1 சேர்த்துக்கின்னு நல்லா வதக்குன்னு வதக்கணும். அதோடு விசிலும் வந்தாச்சு. குக்கரில் முருங்கைக்கீரை சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஹெல்த்தியான சூப்பரான முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். விசிலும் வந்தாச்சு. ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். உங்கள் அரிசி விதத்துக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. உங்களுடைய அரிசி விதத்துக்கு ஏற்ற மாரி விடுங்க. என்னுடைய அரிசி விதத்துக்கு வந்து நான் 4 விட்டுக்கிறேன். நல்லா தள தளன்னு முருங்கைக்கீரை சாதம் கிடைக்கும் இப்போ தான் நம்மளுக்கு. அதோடு வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் கட் பண்ணி கழுவி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் அதிகமாக நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ் கறி மீறினாலும் மெயின் டிஷ் வந்து காய்கறியாக தான் இருக்கணும் எங்கள் வீட்டிலலாம். அப்போ தான் எங்களுக்கு பிடிக்கும், எல்லாம் ஒரு திருப்தி இருக்காது. அதோடு காய்கறி சேர்த்துட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு அந்த காய் வேகிறதுக்காக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா தொக்கா ஆகணும். அதோடு வந்து கடாய் எண்ணெய் சூடு பண்ணி நல்லா கொதித்து வந்தாச்சு. காய் இன்னும் நல்லா தண்ணி சுண்டி வரணும். முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதோட அப்பளமும் எண்ணெயும் காஞ்சாச்சு. அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த காம்போ உங்களுக்கு ஒரு முருங்கைக்கீரை சாதம், அப்பளம், வெண்டைக்காய் வறுவல், முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோடு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு. சத்தான அதை வந்து குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தா தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, நம்மளும் திருப்தியாக இருக்கலாம். அதெல்லாம் விசிலும் போட்டாச்சு. அது ஒரு கம கமன்னு முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்லா கூட்டாஞ்சோறு மாதிரி முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தளணுங்குது, குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தொக்கும் ரெடி ஆச்சு. தண்ணியும் சுண்டியாச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதோடு வந்து சாப்பாடு சாப்பிட்லாம். சுட சுட ஆவி பறக்க முருங்கைக்கீரை சாதம், உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக காரசாரமாக, அதோடு வெண்டைக்காய் வறுவல், அதோட அப்பளம் மாம்பழமும் இருக்குது தொட்டுக்க. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.